ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழில் ஆசிரியர்களோட இயற்பெயர்களை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் சொல்லித்தர ஷார்ட்கட்டு உங்களுக்கு எப்போ கேட்டாலும் அதை மறக்கவே கூடாது. நீங்கள் இதுக்கப்புறம் டிஎன்பிசி எழுதினாலும் அதுக்கு கூட இது உங்களுக்கு யூஸ் ஆகணும். சரிங்களா? அந்தளவுக்கு ஈஸியாக நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக வரும் அப்படின்ற டாப்பிக்கில் இதுவும் ஒன்று. சரிங்களா? இப்போ கிளாஸ் பார்க்கலாங்களா? முடியரசன் இயற்பெயர் துரைராசு. முடியரசனோட இயற்பெயர் துரைராசு. இங்கே ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கலாம்னா, இங்கே அரசன் வந்திருக்குங்களா, முடி அரசன் வந்திருக்கா. அப்போ ஃபஸ்ட்டு ராஜாக்கள் ஆண்டாங்க. ராஜாக்களுக்கு அப்புறமா யார் வந்தாங்க? அவங்களுக்கு அடுத்தது வெள்ளைக்காரங்க வந்துட்டாங்களா. அவங்கள எப்படி சொல்லி கூப்பிடுவோம்? துரைன்னு சொல்லி கூப்பிடுவோமா? அப்போ முடி அரசன் அப்படின்னா அதுக்கு அடுத்தது யார் ஆட்சி பண்ண வந்தாங்க? ஆங்கிலேயர்களை துரைன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ முடி அரசனின் இயற்பெயர் துரைராசு. நெக்ஸ்ட்டு காலமேக புலவர் இயற்பெயர். இங்கே காலமேக அப்படின்னு வந்திருக்கா. இங்கே மேகம் வந்ததுன்னா மேகம் வர மழை வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. மேகம் வரதன் வருதா, மேகம் வர மழை வரும். அப்போ காலமேக புலவர் மழை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. வரதன். காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன். அயோத்திதாசர் இயற்பெயர். அயோத்திதாசரோட இயற்பெயர் என்னன்னா காத்தவராயன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அயோத்திக்கு போனால் காற்றே வராது. ஏன்? அங்கே எல்லாமே யாகம் ஹோமம் இதெல்லாம் வளர்த்துட்டே இருப்பாங்களா, நிறையா புகை வந்துட்டே இருக்கும். அப்போ மூச்சு கூட விடுறது அங்கே கொஞ்சம் சிரமம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அயோத்தின்னு வந்ததுனாவே காத்தவராயன், காத்து. அயோத்தினா காத்து வராது. அயோத்திதாசர் இயற்பெயர் காத்தவராயன். நெக்ஸ்ட் கோமகளோட இயற்பெயர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கோனா நம்ம என்ன சொல்லுவோம்? ராஜா. கோனா அரசன்னா ராஜா. அப்போ கோனா ராஜா, மகள்னா லக்ஷ்மி. அப்போ அரசனோட மகள் லக்ஷ்மி, ராஜலக்ஷ்மி. புரியுதுங்களா? கோனா ராஜா, மகள் லக்ஷ்மி, ராஜா மகள் லக்ஷ்மி. அப்போ கோமகள், ராஜா மகள் ராஜலக்ஷ்மி அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கந்தர்வன் இயற்பெயர் நாகலிங்கம். கந்தர்வனோட இயற்பெயர் நாகலிங்கம். இங்கே கந்தர் அப்படின்னு வந்துடா. கந்தர்னா யாரு? முருகன். கந்தர்னா முருகன் தானே. அப்போ முருகரோட அப்பா யாரு? நாகலிங்கம். லிங்கம்னா சிவன், அவர் தானே. அதான். அப்போ கந்தர்வனோட அப்பா பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. கந்தர்வன் இயற்பெயர் நாகலிங்கம். கந்தர்வன் இயற்பெயர் நாகலிங்கம். இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சின்ன ஊக்கம் தான் எனக்கு இது மாதிரி நிறைய வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். அம்பேத்கரோட இயற்பெயர் பீமாராவ். இது எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? நெக்ஸ்ட் நாமக்கல் கவிஞர் இயற்பெயர். இங்கே நாமக்கல் கவிஞர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இங்கே நாமக்கல், நாம அப்படின்னா என்னது? நாமம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாமம் இந்த மாதிரி யார் போடுவாங்க? ராமருக்கு போடுவாங்க. அப்போ நாம ராம அப்படின்றத வச்சுக்கோங்க. கல்லுனா லிங்கம். லிங்கத்தை கல்லில் தானே செஞ்சுருப்பாங்க, அதுதான். அப்போ நாமக்கல் ராமலிங்கம். ஈஸியாக இருக்கா? ஒரு டைம் இது ஃபுல்லாக நீங்கள் கேட்டிங்கனாவே போதும், ஓரளவு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நீங்கள் நோட்ஸ் எடுக்கலைனாலும் ஒரு 2-3 டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். தாரா பாரதி இயற்பெயர். இங்கே தாரா, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே தாரா அப்படின்னு இருக்கா, அதை அப்படியே மாற்றி போட்டால் ராதா அப்படின்னு வரும் பாருங்க. ராதா அப்படின்னு. அப்போ தாரா பாரதி இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். ராதா கூடவே யார் இருப்பாங்க? கிருஷ்ணன். ராதாவையும் கிருஷ்ணனையும் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அப்போ ராதா பக்கத்தில் வேற ஏதாவது பேர் கொடுத்துருந்தாலும் அது வராது. ராதாகிருஷ்ணன் தான் தாரா பாரதி இருக்காங்கல்ல, அவங்களோட இயற்பெயர். நெக்ஸ்ட் கண்ணதாசன். கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா. நம்ம குழந்தைங்களை எப்படி கொஞ்சுவோம்? என் கண்ணே, என் முத்தே அப்படின்னு கொஞ்சுவோமா? அப்போ கண்ணதாசனுக்கு முத்தையா, முத்து. அப்படி இல்லைன்னா கன்னத்தில் முத்தமிட்டார், அந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க.
முத்து, கன்னம், கண்ணதாசன்றதுக்கு கன்னம்னு வச்சுக்கோங்க, முத்தையான்றதுக்கு முத்தம், கன்னத்தில் முத்தமிட்டால் அந்த ஃபிலிம். குழந்தைங்களுக்கு கூட கன்னத்தில் கிஸ் கொடுப்பாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாணிதாசன் இயற்பெயர். வாணிதாசனோட இயற்பெயர் அரங்கசாமி எத்திராசலு. இங்கே தா வராது. வாணிதாசன் இயற்பெயர் அரங்கசாமி எத்திராசலு. இதுக்கு ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கலான்னா, இது கொஞ்சம் ட்ரிக்கியாக யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ அரங்கம்னா என்ன சொல்லுவோம்? கலையரங்கம் சொல்லுவோமா? அங்கே தானே ஸ்கூல்லலாம் கலையரங்கத்தில் தானே டான்ஸ் பண்ணுவாங்க, ஸ்பீச் பண்ணுவாங்க, அப்புறம் ட்ராமா, இது மாதிரி நிறைய நடக்கும்ல. அப்போ அரங்கம்னா கலையரங்கம். அப்போ கலையரங்கத்துக்கு சாமி யார்? கலையரங்கத்துக்கு சாமி கலைவாணி. இங்கே வாணி இருக்கா? அப்போ இங்கே கலைவாணி. அப்போ அரங்கம்னு வந்ததுனாவே நம்ம ஸ்கூலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம்ல, அது ஞாபகம் வந்துடணும். அப்போ அரங்கத்துக்கு சாமி வாணி. யார்? கலைவாணி, வாணிதாசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறையா வரும். பாரதிதாசன், வாணிதாசன், கண்ணதாசன், செல்லிதாசன், இந்த மாதிரி தாசன்னே நிறையா வரும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ரிலேட்டடாக நம்ம படித்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அப்போ வாணிதாசன் இயற்பெயர் அரங்கசாமி எத்திராசலு. பாரதிதாசன் இயற்பெயர் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், கனக சுப்புரத்தினம். பாரதியார் இயற்பெயர் சுப்பிரமணியன். இதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதுதான் சொல்லுவாங்க சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? தமிழ் அழகனார் இயற்பெயர். இங்கே அவங்களே சொல்லிட்டாங்க, தமிழ் அழகனார். தமிழுக்கு அழகன் யாரு? முருகன். முருகனுக்கு இன்னொரு பேர் சண்முகம். சரிங்களா? தமிழ் அழகனார். தமிழுக்கு அழகன், ஏன்னா தமிழ் கடவுள் முருகன். தமிழுக்கு அழகன் முருகன், முருகனுக்கு சண்முகம் அப்படின்ற பேரும் இருக்கு. இங்க சுந்தரம், சுந்தரம்னாவே அழகுதான். சுந்தரவதனம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது சுந்தரவதனம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா அழகு வதனம். அப்போ சுந்தரம்னாவே அழகுதான். அப்போ சுந்தரம்னாலும் அழகனார் வந்துடும். தமிழ் அழகனார் முருக கடவுள் சண்முகம் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தமிழ் அழகனார் இயற்பெயர் சண்முக சுந்தரம். இது எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி சுரதாவை டிஎன்பிஎஸ்சியிலேருந்து டெட் வரைக்கும் கேட்காத கொஷினே இருக்காது. சுரதாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுரதானா ராஜகோபாலன். இதுக்கு என்னன்னா, இதுக்கு ஷார்ட்கட்டை சொல்கிறேன். இப்போ சுரதான்றத சுரம்னு வச்சுக்கோங்க. சுரம்னா என்ன? ஜுரம். சுரதானா ஜுரம் அப்படின்னு, ஜுரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ராஜாவுக்கு ஜுரம் வந்தாலும் கோனா என்ன சொல்லுவோம்? பசுமாடு, அது கூட சொல்லுவோம்ல. கோவோட பாலை தான் குடிக்கணும். ராஜாவுக்கே ஜுரம் வந்தாலும் பசுவோட பாலை தான் குடிக்கணும். கோனா பசுமாடையும் சொல்லுவாங்க. பசுவையும் குறிக்கும், அரசனையும் குறிக்கும். கோமாதா சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். அப்போ சுரதானா ஜுரம். ராஜாவுக்கு ஜுரம் வந்தாலும் கோவோட பாலை குடிக்கணும். பால் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. எக்ஸாம் டைமில் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரல ராஜகோபாலன் அப்படின்னா இந்த ஷார்ட்கட்டும் உங்களுக்கு கை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு புதுமை பித்தன் இயற்பெயர். புதுமை பித்தன் இங்கே பேர்லேயே இருக்கு பாருங்க. புதுமையாக ஏதாவது பண்ணால் அவங்களுக்கு விருது கிடைக்கும். புரியுதுங்களா? புதுமையாக ஏதாவது கண்டுபிடிச்சா அவங்களுக்கு கண்டிப்பாக விருது கிடைக்கும். அப்போ புதுமை பித்தன் இயற்பெயர் விருதாச்சலம். சுஜாதா இயற்பெயர். சுஜாதாவோட இயற்பெயர் என்னன்னா ரங்கராஜன். ஷார்ட்கட் என்னன்னா, சுஜாதா அப்படின்னு இருக்கா, இங்கே சுஜா அப்படின்றதையும் இங்கே ராஜா அப்படின்றதையும் வச்சுக்கோங்க. ரைமிங்காக வரும் பாருங்க. சுஜாதா ராஜா ரங்கராஜன். அப்போ சுஜாதா ராஜா. அப்போ சுஜாதா ராஜா ரைமிங்காக வர்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மீரா இயற்பெயர். மீராவோட இயற்பெயர் மீ ராஜேந்திரன். சரிங்களா? மீ ராஜேந்திரன். இது ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இறையரசன். இறையரசன் இயற்பெயர். இதுலேயே இருக்கு பாருங்க. அரசன், இறை ப்ளஸ் அரசன் தானே இறையரசன். அப்போ அரசன்னா ராஜா.
சேசுராஜா. இறையரசன் அப்படின்னா ஏசுராஜா. இங்கே ஜே வராது, ஏசுராஜா அப்படின்றத வச்சுக்கோங்க. அரசன், ராஜா அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எழில் முதல்வன். எழில் முதல்வனோட இயற்பெயர் ராமலிங்கம். ராமாயணம் தெரியுமா? ராமாயணத்தில் சீதாதேவியை மீட்கிறதுக்காக ராமன் போகும்போது ராமேஸ்வரத்துலேருந்து இலங்கைக்கு பாலம் கட்ட போவாங்க. அந்த சமயத்தில் அவர் என்ன பண்ணுவார், மணலில் ஒரு லிங்கத்தை செய்வார். அந்த லிங்கத்தை வடிவமைச்சு அதுக்கப்புறம் தான் அந்த லிங்கத்தை சிவனாக கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் பாலத்தை கட்டவே ஆரம்பிப்பார். தெரியுங்களா? அதுதானே இப்போ ராமேஸ்வரம் கோயிலாக இருக்குது. அதே தான். அப்போ முதல்வன் அப்படின்றக்குள்ள முதல்ல அவர் யாரை கும்பிட்டாரு? லிங்கத்தை. யார்? ராமன். அப்போ ராமன் முதல்ல லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செஞ்சார். அதுக்கப்புறம் தான் அவர் இலங்கைக்கே போனார். என்னம்மா இப்படி சுற்றி சுற்றி கதை சொல்கிறியாம்மா? கதை சொல்கிறதுக்காம்மா இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கோம் அப்படின்றீங்களா? நமக்கு நிறையா இடத்துல ராமலிங்கம் வந்துட்டே இருக்காங்க. சரிங்களா? அப்போ அதுக்கு ரிலேட்டடாக நமக்கு ஆசிரியர் பேருக்கு ரிலேட்டடாக சொன்னாதான் உங்களுக்கு எக்ஸாம்லேயும் ஞாபகம் வரும். அதுக்காக தான். அப்போ முதல்வன் அப்படின்னா ராமலிங்கம் அப்படின்றது நமக்கு ஞாபகம் வரணும். அதுக்காக தான் இந்த ஷார்ட்கட்டு. சரிங்களா? அப்போ எழில் முதல்வன் இயற்பெயர் ராமலிங்கம். மாப்போசி இயற்பெயர் ஞானப்பிரகாசம். நம்ம நீ மட்டும் மாப்போசி இயற்பெயர் ஞானப்பிரகாசம்னு சொல்கிற. சப்போஸ் எக்ஸாமில் ஃபுல் நேம் கொடுத்துட்டு இவங்களோட இயற்பெயர் என்னன்னு கேட்டால் நாங்கள் என்னன்னு போடுவோம் அப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே இந்த டேர்ம் நான் கொஞ்சம் இதாக தப்பாக கொடுத்துட்டேன். இதை மட்டும் மாற்றிக்கோங்க. மா போ சி, அதாவது மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம். சரிங்களா? இங்கே ஞான பிரகாசம் அப்படின்றது தான் சிவஞானத்தோட இயற்பெயர். சிவஞானம். சரிங்களா? ஞான பிரகாசம் தான் அவரோட இயற்பெயர். இந்த ஞான பிரகாசம்ன்ற பேரை மாற்றிட்டு சிவஞானம்னு யார் வச்சாங்கன்னா இந்த ஞான பிரகாசத்தோட ஆசிரியர் தான் சிவஞானம்னு பேர் வச்சாருங்க. சரிங்களா? இங்கே மயிலாப்பூர் பொன்னுசாமின்னு இருக்குல்ல, மயிலாப்பூர் பொன்னுசாமியின் மகன் சிவஞானம். சரிங்களா? அப்போ ஞான பிரகாசம்ன்றது அவரோட இயற்பெயர். அவரோட ஞான பிரகாசத்தை மாற்றி சிவஞானம்னு வச்சது யாருன்னா அவரோட ஆசிரியர். இதை இன்னொரு மாதிரியும் கேட்கலாம். சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாலும் சிவஞானம் தான். மாப்போசி தான் சிலம்பு செல்வர். அப்போ சிலம்பு செல்வரோட இயற்பெயர் என்னன்னு கேட்டால் ஞானப்பிரகாசம் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஏன் இவருக்கு சிலம்பு செல்வர்னு பேர் வச்சாங்கன்னா இவருக்கு சிலப்பதிகாரம் மேலே ஒரு தீவிரமான பற்று இருக்கும். சிலப்பதிகாரத்தை பற்றி நிறைய உரையாற்றியிருக்காரு. சரிங்களா? அப்போ சிலம்பு செல்வர் மாப்போசி. மாப்போ சிவஞானம். மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். கமலாலயன். இதுக்கு ஷார்ட்கட்டு தேவைப்படாதுங்க. ஏன்னா இங்கே சிவஞானம் அப்படின்னு இருக்கா. அப்போ இங்கே பேர்லேயே ஞானம் இருக்குது பாருங்கள். சிவஞானம் ஞானப்பிரகாசம். ஈஸியாக இருக்குங்களா? கமலாலயன் இயற்பெயர் குணசேகரன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கமல். இங்கே கமலா அப்படின்னு வருதா, இதை கமல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்டர் கமல் தான் குணா ஃபிலிமில் நடிச்சிருக்காரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கமலாலயன் குணசேகரன். நெக்ஸ்ட்டு கல்யாண்ஜி இயற்பெயர் கல்யாண சுந்தரம். இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். கல்யாண் வருதுங்களா, அது ஈஸி தான். நெக்ஸ்ட்டு காயிதே மில்லத் இயற்பெயர். காயிதே மில்லத்தோட இயற்பெயர் என்னன்னா இஸ்மாயில். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா மில்லு மாயில் அப்படின்னு இருக்கா, அதை ஆயில் அப்படின்னு வச்சுக்கோங்க. மாயில்ன்றத ஆயில். மில்லில் போயிட்டு தான் நம்ம செக்காடுவோம். மில்லில் போயிட்டு தான் இந்த கடலை எள்ளு இதெல்லாம் கொடுத்துட்டு ஆமணக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு ஆயிலாக மாற்றிட்டு வருவோம்ல, அதுதான். அப்போ மில்லில் போனால் தான் ஆயிலாக மாற்ற முடியும், ஆயில் கொண்டு வர முடியும். அப்போ காயிதே மில்லத் இஸ்மாயில் ஆயில் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா இவர் மிகப்பெரிய தலைவர். காயிதே மில்லத் அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா வழிகாட்டுபவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்கட்டுக்காக மட்டும்தான் ஞாபகம் வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி யூஸ் பண்ணேன். மற்றபடி எதுவும் இல்லை, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இதில் நான் அந்த முஸ்லீம் அவங்க இருக்காங்கல்ல அவங்களோட பேரை மட்டும் நான் ஒன்றாவே கொண்டு வந்துட்டேன்.
ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணும். எக்ஸாமில் கேட்டாலும் இந்த கொஷினுக்கு இந்த ஆன்சர் தான் வரணுன்றது உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்க 4 பேரையுமே நான் ஒன்றா எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு காயிதே மில்லத்தோடது, நெக்ஸ்ட்டு குன்னங்குடி மஸ்தான் சாஹிப்பு, இவங்களோட இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இங்கே பாருங்கள், மஸ்தான் தான் வருதா, அப்போ சுல்தான், அப்போ மஸ்தான் சுல்தான் அப்படின்னு போட்டுருங்க. அப்போ குன்னங்குடி மஸ்தான் சாஹிப்னா சுல்தான் அப்துல் காதர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நாகூர் ரூமி, நான் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து 3rd முஸ்லீமோட நேமு. நான் எதுக்கு மென்ஷன் பண்ணுறேன்னா இவங்களுக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியணும், அதுக்காக தான். நாகூர் ரூமி, இவங்களோட இயற்பெயர் முகமது ரஃபி. ரூமி ரஃபி ஒரு ரைமிங்காக வருது இல்லை, இங்கே ரூ ரா வருதா, அப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ நாகூர் ரூமி இயற்பெயர் என்னென்னா முகமது ரஃபி. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இன்னாகுலாப்னு கொடுத்துருக்கேன், அது வந்து இன்குலாப், இங்கே வந்து இன்னு வரும். இன்குலாப் இயற்பெயர் என்னென்னா சாகுல் ஹமீது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஹமீது அப்படின்ற ஒரு தாத்தாக்கு சாகிறதுக்குள்ளேயாவது குலோப் ஜாம் சாப்பிட்ணுன்னு ஆசை. சாகுல் அப்படின்றத ஏன்னா சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் குலோப் ஜாமுன் அந்த மாதிரி ஸ்வீட் கொடுக்க மாட்டாங்கல்ல, அதனால அவருக்கு ஒரு ஆசை, இப்படியாவது சாகிறதுக்குள்ளேயாவது ஒரு டைமாவது குலோப் ஜாமுன் சாப்பிட்ணுப்பா. அவர் வயசில் நிறையா சாப்பிட்ருப்பாரு, பட் ஓல்ட் ஏஜ் ஆகிடுச்சு இல்லைங்களா, வீட்டில் யாரும் கொடுக்க மாட்டாங்கல்ல, அவரோட ஹெல்த்தை மனசில் வச்சுக்கிட்டு ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன். ஹமீது அப்படின்ற ஒரு தாத்தாக்கு சாகுல், அதாவது சாகிறதுக்குள்ளேயாவது குலோப் ஜாமுன் சாப்பிட்றணும் அப்படின்றது அவருக்கு ரொம்ப ஆசை. அப்போ இன்குலாப் இயற்பெயர் சாகுல் ஹமீது. அகைன் சாரி. நெக்ஸ்ட்டு பெருஞ்சித்திரனார் இயற்பெயர். பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்னென்னா துரைமாணிக்கம். அப்போ பெரும் அப்படின்னா பெரிய, பெரிய மாணிக்கம், மாணிக்கம் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் துரைமாணிக்கம். கூலவணிகனார், கூலவணிகனார்னா இந்த நீ வரும். கூலவணிகனார் சீத்தலை சாத்தனார், இவங்களோட இயற்பெயர் என்னென்னா சாத்தன். இங்கே சாத்தனார் சாத்தன் வருதுங்களா, அப்போ இது ஈஸியாக போட்டுருவீங்க. நெக்ஸ்ட்டு காரியாசன். காரியாசனோட இயற்பெயர் காரி, ஈஸியாக தான் இருக்கும். காரியாசனோட இயற்பெயர் காரி, அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வீரமாமுனிவர் இயற்பெயர் கான்ஸ்டாண்டின், இப்போ வரும், இக்கு வராது, கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி, இது எல்லாருக்குமே தெரியும், ஈஸி தான். இந்திரன் இயற்பெயர், இங்கே இந்திரன் இருக்கா, இங்கே ராஜேந்திரன், ராஜ், இங்கேயும் இந்திரன் தான், ராஜே இந்திரன், இந்திரன் தான் இங்கேயும் வரும். அப்போ ஈஸியாக இருக்குது பாருங்கள், ராஜேந்திரன் இந்திரன். நெக்ஸ்ட்டு அழகிய பெரியவன் இயற்பெயர். அழகிய பெரியவனோட இயற்பெயர் அரவிந்தன். இது வரைக்கும் மட்டும்தான், இது நெக்ஸ்ட் வரணும். அழகிய பெரியவன் இயற்பெயர் அரவிந்தன். இது ஃபஸ்ட் லெட்டரும் ஆ, இந்த லெட்டரும் ஆ. இப்போ ஸ்டார்டிங்கில் சேவ் லெட்டர் வருதுங்களா, அதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அழகிய பெரியவன் இயற்பெயர் அரவிந்தன். நெக்ஸ்ட்டு பிரபஞ்சன். பிரபஞ்சனோட இயற்பெயர் வைத்தியலிங்கம். இங்கே பிரபஞ்சன், இதுக்கு ஷார்ட்கட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, பிரபஞ்சன் அப்படின்றத பிரபஞ்சம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பிரபஞ்சனையும் வைத்தியனையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களுக்குமே வைத்தியம் பார்க்குறது யாருன்னா இந்த பிரபஞ்சம் தான். எப்படி சொல்கிறேன்னா, நம்மளுக்கு யாராவது துரோகம் செஞ்சுட்டாலோ, நம்ம மனசை கஷ்டப்படுத்திட்டாலோ, அந்த டைமில் நமக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். ஆனால் வந்து நமக்கு சொல்லுவாங்கள்ல பெரியவங்களாம், காலம் அதுக்கான பதிலை சொல்லும். இதை நான் என் லைஃப்லேயே நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். யாரெல்லாம் மற்றவங்கள ரொம்ப துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் சரியான பதிலடி பிரபஞ்சம் கொடுக்கும். அதுக்கு டைம் எடுத்துக்கலாம், ஆனால் அது கண்டிப்பாக நடக்கும். அதே தான். அப்போ நீங்கள் நம்ம மனசுக்கு எல்லாத்துக்குமே இந்த காயத்தாத்துற மருந்து, அதாவது வைத்தியம் பார்க்கறது, இது எல்லாமே எதுனா பிரபஞ்சன். இது நான் ஷார்ட்கட்டுக்காக சொல்லலை, ரியலாகவே உண்மை அதுதான். அப்போ வைத்தியலிங்கம், வைத்தியம். அப்போ வைத்தியம் பார்க்குறது, மிகப்பெரிய வைத்தியம் பார்க்குறது யார்? டாக்டரோ அதோ இதுவோ கிடையாது, இந்த பிரபஞ்சம்தான். சரிங்களா? அப்போ வைத்தியலிங்கம் பிரபஞ்சன், பிரபஞ்சம் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆத்மநாம் இயற்பெயர் மதுசூதனன்.
மது சூது மாது இது மூணும் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த ஆத்மா கடவுளை சென்று அடையும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் உண்மைதான். மது சூது வந்து மது சூதனன்னு இருக்கா. அப்போ மது சூது மாது இதெல்லாம் இல்லாமல் இருந்துட்டா இந்த ஆத்மா வந்து கடவுளை சென்று அடைஞ்சிரும். ஏன்னா ஒரு மனுஷன் வந்து ஒழுக்கம் தவறி போகிறது இது 3 தான். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பசுவையா இயற்பெயர். பசுவையாவோட இயற்பெயர் சுந்தர ராமசாமி. இதை ஷார்ட்கட்டாக எப்படி வச்சுக்கலாம்னா, சுந்தரம்னு ஒருத்தர் சொல்கிறாரு, பசுவை வையாதீங்க சாமி. வையாதீங்கன்னு சொல்லுவாங்களா, அது ஒரு பேச்சு வழக்கு. வையாத அப்படின்னா திட்டாத, பசுவை வையாதீங்க சாமி, அது நமக்கு சாமி மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பசுவையா, பசுவை வையாதீங்க சாமி யார் சொல்கிறா? சுந்தரம் சொல்கிறாரு. இப்போ சுந்தரம் பசுவை வையாதீங்க சாமி அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை, இது என்ன ஷார்ட்கட் இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ராமசாமி அப்படின்னு இருக்கா. ராமரோட இன்னொரு அவதாரம் என்னது? கிருஷ்ணர். கிருஷ்ணரை சொல்லுவோமா? அப்போ கிருஷ்ணர் கூட எப்போவுமே எந்த விலங்கு இருக்கும்? பசு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ராமர்னா கிருஷ்ணர். அந்த கிருஷ்ண சாமிக்கு எது வந்து ராமசாமி, அப்போ அந்த கிருஷ்ணர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு அவருக்கு எது வந்து விலங்கு கூட இருக்கும் அப்படின்னா கிருஷ்ணர் கூட எப்போவுமே கிருஷ்ணர் ஃபோட்டோ மட்டும் தனியாக இருக்கவே இருக்காது. கிருஷ்ணர் கூட ஒரு புல்லாங்குழலும் ஒரு பசுமாடும் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ராமரோட இன்னொரு அவதாரம் கிருஷ்ணர். கிருஷ்ணர் கூட பசு இருக்கும். அப்போ பசுவையா இயற்பெயர் சுந்தர ராமசாமி. நெக்ஸ்ட்டு பிரமிழ் இயற்பெயர் சிவராமலிங்கம். பிரமிழோட இயற்பெயர் சிவராமலிங்கம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தஞ்சை பெரிய கோவிலில் நம்ம பிரமிப்பா எதை பார்ப்போம்? பிரமிழ் அப்படின்னு இருக்கா. பிரமிப்பா எதை பார்ப்போம்? அங்கே இருக்கிற லிங்கத்தை பார்ப்போம். சிவனோட லிங்கத்தை பார்ப்போம். சிவராமலிங்கம், இங்கே சிவலிங்கம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பிரமிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய எல்லாரும், இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு வந்தால் வியந்து பார்க்கக்கூடியதில் ஒன்று தஞ்சை பெரிய கோவில். அங்கே இருக்கிற சிவலிங்கம். அங்கே சிவலிங்கத்தை உள்ளே வச்சுட்டு தான் கோயிலே கட்டியிருக்காங்க. எல்லா கோயிலுமே ஃபஸ்ட்டு கோயிலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. ஆனால் தஞ்சை பெரிய கோயிலில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு சிவனை உள்ளே வச்சுட்டு லிங்கத்தை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கோவில் கட்டியிருக்காங்க. அப்போ ரொம்ப பிரமிப்பான விஷயம் தானே. அதில் இருக்கிற அந்த ஒற்றை கல் எதேதோ சொல்லுவாங்க, எதேதோ இல்லை, எல்லாம் நல்ல விஷயமா சொல்லுவாங்க. அப்போ ரொம்ப பிரமிப்பான விஷயம் எதுன்னா சிவலிங்கம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வள்ளலார் இயற்பெயர். வள்ளலார் இயற்பெயர் ராமலிங்க அடிகளார். பார்த்தீங்களா, நமக்கு வந்து இந்த ராமலிங்கம் லிங்கம்ன்றது நிறைய வந்துட்டே இருக்குது. அப்போ அதுக்கான அந்த ஷார்ட்கட்டெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரி பேரோட தான் ரிலேட் பண்ணி சொல்லியிருக்கேன், அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. வள்ளலார் அப்படின்றது எப்படி வச்சுக்கலான்னா, அவர் வந்து அடிகளார், அதை ராமலிங்கம்னு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, ராமலிங்க அடிகளார்னு தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க. சரிங்களா? அடிகளார்னு ஏன் சொல்கிறோம்னா, பெரிய பெரிய வள்ளல்லாம் தன்னை வந்து மற்றவங்களுக்கு ஒரு தொண்டன் மாதிரி தான், ஒரு அடிகளார் மாதிரி தான் வந்து உதவி செய்வாங்க. நான் தான் பெரிய ஆள், என்கிட்ட எல்லாம் இருக்குன்னு யாரும் வந்துட்டு ரொம்ப பெருமையாலாம் தன்னைத்தானே ப்ரொஜெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. வள்ளலார்னா ராமலிங்க அடிகளார். பூமணி இயற்பெயர் இது பூ மாணிக்க வாசகனார். நெக்ஸ்ட் பரிதிமார் கலைஞர் இயற்பெயர். பரிதிமார் கலைஞர்னா, பரிதினா நம்ம என்ன சொல்லுவோம்? சூரியன். சூரியனை தானே பரிதின்னு சொல்லுவோம். அப்போ சூரிய அப்படின்றது ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அப்போ பரிதிமார் கலைஞர் சூரிய நாராயண சாஸ்திரி. நெக்ஸ்ட்டு மறைமலை அடிகளார் இயற்பெயர். மறைமலை அடிகளாரோட இயற்பெயர் என்னன்னா சுவாமி வேதாச்சலம். இதுக்கு வந்துட்டு ஷார்ட்கட் என்னன்னா அறுபடை வீடு. வீடுல ஒன்று சுவாமி மலை, அறுபடை வீடுல ஒன்று சுவாமி மலை சொல்லுவோமா? அப்போ மறைமலை அடிகள் சுவாமி வேதாச்சலம், அப்போ சுவாமி மலை அப்படின்றது தான் இதுக்கான ஷார்ட்கட்டு. நெக்ஸ்ட்டு பிசிராந்தையார் இயற்பெயர் ஆந்தையார். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு திருநாவுக்கரசர் இயற்பெயர் மருள் நீக்கியார். இங்கே வந்து ஷார்ட்கட் என்னென்னா அரசர் இருக்கா, திருநாவுக்கரசர்,
அரசர் வருதுங்களா லாஸ்ட்டாக. இங்கே வந்து மருள் நீக்கியார். மருள் நீக்கியாரை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நமக்கு மருள் அப்படின்றதுக்கு மீனிங் தெரிஞ்சாவே போதும். மருள்னா என்னென்னா அச்சம். எப்படின்னா, இப்போ புலியை பார்த்ததும் மான் வந்து மருண்டது. மருண்டதுன்னா என்னது? அச்சப்பட்டது. அப்போ நாட்டில் இருக்க எல்லா மக்களோட மருள், அதாவது அச்சத்தை நீக்கிறவர் யாருன்னா, மருள் நீக்கியார் யாருன்னா அரசர். நாட்டில் இருக்க எல்லா மக்களோட மருள் நீக்கியாராக செயல்படுவர் யார்? அரசர், திருநாவுக்கரசர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ திருநாவுக்கரசர் மருள் நீக்கியார். சரிங்களா? காரைக்கால் அம்மையார் இயற்பெயர். காரைக்கால் அம்மையார் என்ன பண்ணாங்க? தன்னோட கால் இமயமலையில் படவே கூடாது அப்படின்றதுக்காக தலையாலேயே நடந்து போன ஒரு புனிதவதி அவங்க. புரியுதுங்களா? இது வரைக்கும் தான். இது நெக்ஸ்ட்டு. காரைக்கால் அம்மையாரோட இயற்பெயர் புனிதவதி. காலால் நடந்து போனால் சிவனோட புனிதத்தன்மை போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இமயமலையில் சிவனை பார்க்கறதுக்காக தன்னோட தலையாலேயே நடந்து போன புனிதவதி. சரிங்களா? அவங்களோட பெருமையே அவங்க பேராக இருக்குது. நெக்ஸ்ட்டு திருமூலர். திருமூலரோட இயற்பெயர். திருமூலரோட இயற்பெயர் மூலன். இங்கே மூலர் இருக்குங்களா? அப்போ மூலன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மூலனை தான், திருமூலனை தான் திருமூலர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சிறப்பான பேர். திருன்றத ஒரு அடைமொழியாக கொடுத்து கூப்பிடுறோம். நெக்ஸ்ட் விளம்பி நாகனார். இயற்பெயர் நாகனார். இதுவும் ஈஸி தான். சுவாமி விவேகானந்தர். இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இதுக்கு முன்னாடி ஒரு டைம் சொன்னாங்க தெரியுங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன தெரில, பாலிடிக்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். நரேந்திர மோடி அவங்க வந்துட்டு ஒரு முறை இந்த விவேகானந்தர் பாறையில் வந்து தியானம் செய்ய வந்திருந்தார். ஞாபகம் இருக்குங்களா? அந்த டைமில் வந்து அவர் என்ன சொன்னாங்கன்னா, விவேகானந்தரோட மறுபிறவி தான் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய நியூஸ் சேனலில் அப்புறம் மேகசின்லலாம் சொல்லியிருந்தாங்க, விவேகானந்தரோட ஒரு மறுபிறவி தான் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதை நம்ம ஷார்ட்கட்டுக்காக எடுத்துக்கலாம். நான் பாலிடிக்ஸ்குள்ளெல்லாம் போகலை. அது நான் உண்மைன்னு சொல்ல வரலை, பொய்ன்னு சொல்ல வரலை. நமக்கு அதை பற்றி தெரியாது. பட் நமக்கு தேவை ஒரு மார்க்கு, நமக்கு ஷார்ட்கட் ஒன்று வேணும். அதுக்காக தான் அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? சுவாமி விவேகானந்தரோட இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. இதை ஷார்ட்கட்டுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 6th-லேருந்து 12th வரைக்கும் ஆசிரியர்களோட இயற்பெயர் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனே வரும். எக்ஸாமுக்கு நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள், நல்லா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.